ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சேவை மையம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபயர்ஃபாக்ஸில் போய்ட்டு சிஎஸ்சி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் சேவா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கேப்சா வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை வந்து நம்ம என்ட்ரு பண்ணி சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா அஃபிஷியலாக அதுக்கான ஹோம் பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி சர்ச்சில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா பேன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேன் கார்டு இகேஒய்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் 4th கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் ஹியரை டைப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா UTIITSL பேன் ஆன்லைன் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ரெட் கலரில் கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும், ஓடிபி வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது ஓகே கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா UTIITSL பேன் ஆன்லைன் சர்வீஸ்னு நெக்ஸ்ட் இன்னொரு காலம் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து வெரிஃபிகேஷன் கோட் கேட்டிருப்பாங்க. இந்த ஓடிபி வந்து யாருக்கு வரும் அப்படின்னா, சிஎஸ்சி சேவை மையத்தில் நம்ம யாரோட மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு இன்னும் ஓடிபி வரல. ஓகே கைஸ், ஓடிபியை வந்து டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா பேன் கார்டு அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் அதில் இன்ஃபர்மேஷன், அப்ளை நியூ பேன், அப்ளை சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் 6th டேஷ்போர்ட் MIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் ஃபர்ஸ்ட் உள்ள டேஷ்போர்ட் 49A வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஃபைனல் இயர்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னா, நம்ம யாருக்கான இதை டவுன்லோட் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு எந்த இயரில் அப்ளை பண்ணமோ அந்த இயரை வந்து நம்ம டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா செகண்டாக ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னதுன்னா அப்ளை ஆன்லைன், அதாவது நம்ம எத்தனை பேருக்கு அந்த வருஷத்தில் அப்ளை பண்ணியிருக்கோன்றது தான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா நிறைய நேம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் வரும். அதில் நம்ம எந்த நேம் தேவையோ அந்த நேமுக்கு பக்கத்தில் உள்ள அப்ளிகேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டன் இமெயிலில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு PDF ஃபார்மில் வந்து அது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த PDFை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம். எதுக்காகன்னு நான் பின்னாடியே சொல்கிறேன். அந்த நேமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே போயிட்டு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா Ctrl+F கொடுத்தோம் அப்படின்னா ஃபைண்டின் பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவங்களோட அப்ளிகேஷன் நம்பரை ரிட்டன் திரும்பியும் அதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இந்த பேஜில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா அவங்க நேமுக்கு நேராக அந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் டார்க்காக தெரியும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க நேமுக்கு நேராக டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி ரிட்டன் என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோல்டரில் உள்ள நேமை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். எதுக்காக இதை வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபோல்டருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து ரீநேமாக கொடுத்தோம். ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸி. அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா திரும்பியும் சர்வீஸில் போய்ட்டு லாக் அவுட் கொடுத்துட்டணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக லாக் அவுட் பண்ணிட்டோம். இவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸி தான். ஓகே கைஸ், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned for my next video. Until then, bye guys.